இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்கிறத விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ரம்யா சங்கர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு முன்னதாக ஜாதகத்தை பார்த்துவிட்டுத்தான் வாங்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கும் பொழுதும் ஜாதகத்தை பார்க்க வேண்டுமா, சொந்த வீடு வாங்குவதற்கு முன்னதாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் அந்த நேயர் கேட்டிருக்கார். சர்வ நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்துவிட்டுத்தான் நீங்கள் வீடுகளை வாங்க வேண்டும். சொந்த வீடு வாங்க போகிறோம்னு சொன்னால் முதல்ல அவருடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்த்து, குறிப்பாக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லாமல் நாமே அந்த வீட்டிலே குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மாவினுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டியது. சார் என்னுடைய ஒய்ஃப் ஹோம் மேக்கர் தான், நான் தான் எம்ப்ளாயி, என் பேரில் தான் லோன் வரப்போகுது, அதனால் நான் தான் வாங்க போகிறேன்னு சொன்னால் கூட உங்களுடைய வாழ்க்கை துணை மனைவிக்கு இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அவருடைய ஜாதகத்திலே சொந்த வீட்டிலே குடியிருக்கக்கூடிய அம்சம் என்பது இருந்தால் மட்டும்தான் உங்களால் சொந்த வீட்டிற்குள் நுழைய முடியும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அவருடைய ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல் அவங்க ஜாதகம், அதாவது நம்ம போய் குடியிருக்கிறோம்னு சொன்னால், ஆனால் நான் குடியிருக்க போகிறதில்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், எந்த நாள்லையுமே நான் அங்கே போய் குடியிருக்க மாட்டேன், அதுலேருந்து எனக்கு வாடகை இன்கம் மட்டும்தான் வரப்போகிறதுன்னு சொன்னால் அது யார் பேரில் வேணாலும் வாங்கிக்கலாம், அதிலே பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமே சென்று அந்த வீட்டிலே குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மாவினுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல சொந்த வீட்டிலே குடியிருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதுபோக இந்த நேரம் அதற்கு உகந்திருக்கிறதா, தசாபுக்தி என்பது சரியாக இருக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதுபோக அந்த அம்மாவிற்கு இந்த திசை என்பதுதான் சரியாக இருக்கும். அந்த வீடானது இந்த திசையை நோக்கிய, உதாரணத்திற்கு ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா 4லே சுக்கிரன் என்பவர் இருப்பார், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திலே சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறார், ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறார்னு சொன்னால் கிழக்கு பார்த்த வாசல் என்பதை வாங்க வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரனுடைய திக்கு அப்படிங்கிறது கிழக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. ஆக கிழக்கு பார்த்த வாசல் என்பது இவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னா, தெற்க பார்த்த வாசல்னாலே கூடாது, மேற்க பார்த்த வாசல் ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி பிளைண்டாக புரிஞ்சுக்கிறார். அதுபோல் அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் பார்த்தோம்னா கிழக்கு மேற்காகத்தான் தெருக்கள் என்பது அமைந்திருக்கும். அந்த தெருக்களினுடைய இருபுறமுமே வீடுகள் என்பது இருக்கும் தெரியுமா. இருபுறமுமே வீடு இருக்குன்னு சொன்னால் ஒரு பக்கம் பார்த்தா வடக்க பார்த்த வாசல், மறுபக்கம் பார்த்தா தெற்க பார்த்த வாசல்னு தான் வரிசையாகவே வீடெல்லாம் இருக்கும். ஆக தெற்கு புறம் பார்த்த வாயிலும் நல்லதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தெற்க பார்த்த வாசல்னாலே கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான கருத்துக்களையும் பரப்பி கொண்டு வருகிறார்கள். அதுபோல் அல்ல, அவரவருடைய ஜாதகத்திலே எந்த பக்கம் பார்த்த வாசற்படிங்கிறது சரியாக இருக்கும் என்பதை உங்களுடைய ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு ஏற்றாற்போல்தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அந்த சாலையானது தெற்கு புறத்தில் இருக்கிறது, நான் தெற்க பார்த்த வாசல் வச்சு கட்ட மாட்டேன், நான் கிழக்க பார்த்து தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு சந்து மாதிரி விட்டு அந்த சந்துக்குள்ளே போய் அப்படி திரும்புகிற மாதிரிலாம் வாசப்படியை வைக்கிறா. இது பெரும்பாலும் ஒரு நற்பலனை தராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாகவே ரோட்லேருந்து உள்ளே வரோம்னா பிரதானமாக இந்த தலைவாசலுக்குள்ள நுழையிற மாதிரி தான் வச்சுருக்கணுமே தவிர சைடில் வாசப்படியை திருப்பி வைக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேங்கிற மாதிரிலாம் மாற்றுறதுங்கிறதெல்லாம் நமக்கு நாமே ஏதோ ஒரு சமாதானத்தின் பேரில் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாவற்றையும் விட சாலையிலிருந்து உள்ளே வீட்டிற்குள்ளே வரும் பொழுது அந்த மெயின் காம்பவுண்டு கேட்டும் சரி, வீட்டுக்குள்ளே நுழையிற தலைவாசலும் சரி ஒரே நேர்கோட்டிலேயே அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வீடானது நல்ல காற்றோட்டத்துடன் இருக்கிறதா, காற்றோட்டங்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கா, வீட்டில் பின்னாடி தோட்டத்து கதவை திறந்து வச்சாலும் அல்லது பால்கனி கதவெல்லாம் திறந்து வச்சாலும் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தாலும் காற்று என்பது வீட்டிற்குள்ளாக புகுந்து வெளியே செல்ல வேண்டும். நமக்கு பார்த்தோம்னா நம்ம இந்திய தேசத்தை பொறுத்தவரை அந்த 2 மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம்ல. ஆக அந்த வடகிழக்கு மூலையிலும் ஜன்னல் அல்லது ஓப்பன்கிறது இருக்கணும், தென்மேற்கு மூலையிலும் இருக்க வேண்டும். அந்த 2 வழியாகவும் அந்த காற்றானது வீட்டிற்குள்ளே வந்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அதே மாதிரி சூரிய ஒளியானது வீட்டிற்குள்ளாக
நேரடியாக விழுகின்ற வகையிலே அந்த ஜன்னல் அமைப்போ அல்லது வாசல் அமைப்போ இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள சூரிய ஒளிங்கிறது வந்தாதான் அந்த வீட்டில் ஆரோக்கியம் என்பது இருக்கும். வேற வசதியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட நமக்கு தென்கிழக்கு மூலையில் தான் நம்ம சமயக்கட்டு அப்படிங்கிறத வைக்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த சமயக்கட்டுக்குள்ளேயாச்சும் அந்த ஜன்னல் திறந்தோம்னா அந்த சூரிய ஒளி என்பது நேரடியாக விழ வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி படுக்கை அறையும் சரி, இந்த கழிப்பறை, குளியலறை போன்றவைகளும் சரியான இடத்திலே தான் அமைந்திருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த வீட்டினுடைய அமைப்பு என்பது நேர் சதுரமாக இருக்கக்கூடாது. ரெண்டு பக்கமும் நீளம் அகலம் அப்படிங்கிறது ஒரே அளவிலே இருக்கக்கூடாது. நீளமானது சற்று அதிகரித்திருக்க வேண்டும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதுக்கு பேர் நீளம்னே வச்சிருக்கா. ஆக லெங்த் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனுடைய ஷேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரெக்டாங்குலர் ஷேப், அதாவது ஒரு செவ்வக வடிவிலே இருந்தால்தான் அது குடியிருப்பதற்கு ஏற்ற ஸ்தலமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நேயருக்கு நாம் விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு இது வீடு வாங்குவதற்கு உகந்த நேரம்தானா மற்றும் எந்த திசையை நோக்கி நமக்கு வாசல் இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொண்டு வீடு வாங்குவதே நல்லது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.